வணக்கம். ஒவ்வொரு நாளும் ரிச்சர்ட் டெம்ப்ளருடைய தி ரூல்ஸ் ஆஃப் மனி என்ற புத்தகத்திலிருந்து பணம் சேர்க்க உதவும் விதிகளை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த வீடியோவில் 76 முதல் 79 வரை இருக்கக்கூடிய விதிகளை நாம பார்க்க போறோம். ரூல் 76, லுக் ஃபார் த ஹிடன் ஆசெட் ஆர் ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களுக்கு ஏதாவது ஒரு கார் அல்லது பைக் மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அதை எனக்கு இது ரொம்ப பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறையா வீடியோஸ் அல்லது ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டே இருந்திருக்கலாம். அல்லது இதை நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவு பண்ணியிருக்கலாம். அந்த டைமில் நீங்கள் ரோட்டில் போகும்போது இந்த ரோட் சைட்லேயோ அல்லது ஏதாவது ஒரு பக்கத்தில் அந்த காரோ அந்த பைக்கோ நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க. அந்த கார் அல்லது பைக் பாஸ் ஆகும்போது டக்குன்னு உங்களுடைய கவனம் அது மேலே திரும்ப ஆரம்பிக்கும். இவ்வளோ நாள் அந்த ரோட்டில் அந்த கார் அந்த பர்டிகுலர் மாடல் பைக்கோ காரை போயிட்டு தான் இருந்திருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை முடிவு பண்ண உடனேயே உங்களுடைய மைண்டு டக்கு டக்குன்னு அது எங்கே போனாலும் உங்கள் கண்ணுக்கு அதை காமிச்சு கொடுக்கும். இந்த கவனம் அப்படிங்கிறது, ஃபோக்கஸ் அப்படிங்கிறதும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, இன்னும் வேறு ஏதாவது மறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையோ அல்லது வேறு ஏதாவது பணத்தை உருவாக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்தையோ அல்லது சொத்தையோ நீங்கள் உருவாக்குறதுக்கு உங்களுடைய கவனத்தை இந்த மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 76வது விதி நமக்கு சொல்லித்தருது. இதற்கு நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு 4 விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஒன்று டைமிங். ஒரு விஷயத்தை எந்த நேரத்தில் செய்யணுமோ அந்த நேரத்தில் அதுக்கு முன்னாடியும் இல்லை, அந்த நேரம் கடந்ததுக்கு அப்புறமும் கிடையாது. அந்த சரியான தருணத்தில் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. அந்த டைமிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நீங்கள் எப்போவுமே அலர்ட்டாக இருக்கணும். 2வது பார்த்திங்கன்னா, நீங்கள் எடுத்த அந்த முடிவில் சீரியஸாக இருக்கணும். அதாவது தீவிரமாக இருக்கணும். ஏனாதானோ அப்படின்னு இருக்கிறதோ இல்லை சும்மா ஆசைப்படுறதோ நமக்கு ஒரு செழிப்பான ஒரு நிலைமையை உருவாக்கி தருமா அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி. ஆனால் நீங்கள் அதில் உண்மையாக தீவிரமாக சீரியஸாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அது உங்களுக்கு கிடைக்கும். நம்பர் 3, நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு செய்யுங்க. ஏன்னா பொதுவாக இந்த உலகத்தில் ஜெயிக்கிறவங்களாகட்டும் அல்லது எந்த ஒரு நபராகட்டும் நான் என்ன செய்கிறேன் அப்படிங்கிறத தெரிஞ்சு செய்கிறவங்க தான் மிகப்பெரிய வெற்றி அடைகிறாங்க. நம்பர் 4, பி அட்ராக்டிவ். நீங்கள் ஒரு பர்டிகுலர் வாய்ப்புக்காகவோ அல்லது ஏதோ ஒரு பிஸ்னஸ் டீலுக்காகவோ நீங்கள் எப்போதும் உங்களை தயார் நிலையிலையும் அதே சமயம் ஈர்க்கக்கூடிய தன்மையிலையும் நீங்கள் வச்சுருக்கணும். போன விதிகளில் நம்ம பார்த்தோம், உங்களுடைய ட்ரெஸ் போடுற அந்த ஸ்டைலிருந்து உங்களை ரொம்ப தயார் நிலையில் ஃபிட்டாகவும் க்ரூமிங்காகவும் வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. இதை இன்னொரு விதத்தில் சொல்லணும் அப்படின்னா, பிஸ்னஸுக்கு நீங்கள் எப்போவும் தயார் நிலையில் இருக்கணும். ரூல் 77, டோன்ட் ட்ரை டு கெட் ரிச் டூ குயிக்லி. ரொம்ப சீக்கிரமாக பணக்காரன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணாதீங்க. ஸோ இந்த இடத்துல எக்ஸாக்டாக என்ன சொல்ல வராரு அப்படின்னா, உடனடியாக பணக்காரன் ஆக முடியாதா அல்லது வேகமாக பணம் சம்பாதிக்க முடியாதா அப்படின்னா அப்படி கிடையாது. ஆனால் உங்களுடைய நோக்கத்தை உடனே எனக்கு இப்போதைக்கு எனக்கு பணக்காரன் ஆகணும், இப்போதைக்கு நிறையா பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை நீங்கள் ஒரு தேடுதல் வேட்டையில் ஈடுபடக்கூடாது. அப்படி ஈடுபடும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த வாய்ப்புகளை வேறு யாராவது பயன்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவும் அதிகமாக இருக்குது. நம்ம ஆல்ரெடி இதே மாதிரி இன்னொரு விதியை நம்ம பார்த்தோம். நிறைய பண முதலைகள் இருக்குது. அல்லது இந்த மாதிரியான ஒரு சீக்கிரமாக பணக்காரன் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை சொல்லித்தரதா நிறைய பேர் சுற்றி திரிகிறாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். எக்ஸாக்டாக அதே விதி தான் இங்கே திரும்பவும் வேறு வழியில் ரிப்பீட் ஆகுது. ரூல் 78, ஆல்வேஸ் ஆஸ்க் வாட் இஸ் இன் இட் ஃபார் தெம். நீங்கள் எந்த ஒரு ஸ்கீம் ஆகட்டும், எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் ஈடுபடுறதுக்கு முன்னாடி ஒரு டவுட்டை உங்களுக்குள்ளே நீங்கள் கேட்டுக்கணும். ஒரு கேள்வியை கேட்டுக்கணும். சரி, இதை இவங்க நமக்கு கொடுக்குறாங்களே, இதுக்கு பின்னாடி ஏதாச்சும் இருக்குமோ, இவங்க ஏன் செய்கிறாங்க, இதில் இவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில கேள்விகளை எல்லா விஷயத்துலையும் நீங்கள் அடிக்கடி கேட்டுக்கணும். நிறையா விளம்பரங்களாகட்டும், நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆகட்டும் அல்லது எக்கச்சக்கமான வாய்ப்புகளை கொடுக்குற மாதிரி நிறைய நபர்களை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் ஏன் அவங்க செய்கிறாங்க, ஒவ்வொரு விஷயத்தையும் ஏன் செய்கிறாங்க அப்படின்னா, எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு காரணம் இருக்கும், ஒரு நோக்கம் இருக்கும். அது இல்லாமல் யாருமே எதுவுமே செய்ய மாட்டாங்க. அப்போ ஒருத்தங்க ஒரு விஷயத்தை செய்கிறாங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு நபர் உங்ககிட்ட ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி பேசுகிறாரு அப்படின்னா, ஒரு விஷயத்தை நீங்கள் நிதானமாக சிந்திக்கணும். இது ஏன் இவங்க நம்மக்கிட்ட சொல்கிறாங்க, இதுக்கு பின்னாடி ஏதாச்சும் ஒரு உள்குத்து இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனதிற்குள்ளாக ஒரு சந்தேக பார்வையோடு இதை அணுகணும். ஸோ இது எதுக்காக அப்படின்னா, உண்மையாகவே அதற்கு பின்னாடி ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
அது வந்து நம்மளுடைய நேரத்தையோ அல்லது நம்மளையோ பயன்படுத்துறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இந்த உலகத்தில் வந்து நம்மளுடைய திறமைகளையோ இல்லை நம்மளையோ நம்மளுடைய நேரத்தையோ வந்து நிறைய பேர் வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான நபர்கள் இருக்கிறாங்க. அந்த மாதிரியான நபர்களுக்கு நீங்கள் வந்து அவங்ககிட்ட இருந்து மாட்டிக்கக்கூடாது. ஒன்று. ரெண்டாவது, நிறைய வாய்ப்புகளை காட்டியோ அல்லது பல விஷயங்களை முன் வச்சோ உங்களை உள்ளுக்கு இழுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி தவறான வழிகளில் போய் நீங்கள் மாட்டிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி நீங்கள் யோசிக்க பழகணும். ரூல் 79, மேக் யுவர் மணி ஒர்க் ஃபார் யூ. உங்களுடைய பணத்தை உங்களுக்காக வேலை செய்ய வைக்க வேண்டும். எதற்காக வேலை செய்ய வைக்கணும் அப்படின்னா, பணத்தை பெருக்குவதற்காக. ஸோ ஆல்ரெடி ஒரு சில விதிகளில் நம்ம வந்து பார்த்தோம். பணம் அப்படிங்கிற விஷயம் பணத்தை வந்து பெருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, பணம்னு ஒன்று இருந்தால் தான் பணத்தை பெருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னொரு விதியில் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி தான் இங்கேயும் நீங்கள் இதற்காக நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள், ஒரு சில டிப்ஸ் வந்து இருக்குது. என்னென்னா, நம்பர் 1, உங்களுடைய பணத்தை எப்பொழுதும் பேங்க்கில் வந்து சும்மா இருக்கிறதுக்கு அனுமதிக்காதீங்க. இந்த பணம் அப்படிங்கிறது வந்து தண்ணி மாதிரி, இதை வந்து எப்போவுமே வந்து ஓடிக்கிட்டே இருக்கணும். கேஷ் ஃப்ளோ அப்படிங்கிறது வந்து இருந்துக்கிட்டே இருக்கணும். உங்களுடைய பேங்க் சேவிங் அக்கௌண்ட்டில் வந்து அந்த பணம் இருக்கிறதுனால உங்களுக்கு அதனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஸோ அது ஏதாவது ஒரு விதத்தில் வந்து நீங்கள் பயன்படுத்தணும். உதாரணத்துக்கு நீங்கள் பேங்க்கில் சேவிங் பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டு வைக்கிறீங்க அப்படின்னா, இப்போது நிறைய ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்துருச்சு. இன்டர்நெட் பேங்கிங்லாம் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அதை பயன்படுத்தி நீங்கள் வந்து ஒரு குறுகிய காலகட்டத்தில் வந்து அதை வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமில் நீங்கள் வந்து போடலாம். ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் போடலாம், அல்லது ஆர்டிங்கிற ஒரு விஷயத்தை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ பணத்தை வந்து என்றைக்குமே வந்து சும்மா வச்சுருக்கக்கூடாது. நம்பர் 2 என்ன அப்படின்னா, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வட்டி விகிதத்தில் வந்து எப்போவுமே வந்து நீங்கள் திருப்தி அடையக்கூடாது. வேறு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா, இன்னும் அதிகமான வட்டி விகிதம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதற்கான வாய்ப்புகளை வந்து தேடிக்கிட்டே இருக்கணும். 3வது வந்து, நீங்கள் வந்து சும்மா ஒரு நேம் சேக்குக்காக, அதாவது ஏதோ ஒரு பிராண்டு, ஏதோ ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பேருக்காக நீங்கள் எதையுமே வந்து வாங்கக்கூடாது. உண்மையாகவே உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணி ஒரு பொருளையோ ஒரு சர்வீஸையோ ஏதோ ஒன்று நீங்கள் வாங்கணும். ஸோ வாங்குறதுக்கு முன்னாடி பேருக்காக வாங்கக்கூடாது. அதன் மூலம் உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக தான் நீங்கள் வந்து வாங்கணும். நம்பர் 4, ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து நீங்கள் எப்போவுமே வந்து எம்டியாக வந்து வச்சுருக்கக்கூடாது. ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறோடைய வேல்யூ வந்து அதிகரிச்சுட்டே இருந்தாலும் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய மற்ற இதர வருமானங்களை வந்து நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. அதன் மூலம் நீங்கள் வந்து பணம் பார்க்குறதுக்கான எண்ணங்களை உங்களுடைய மனசில் போட்டு வச்சு நீங்கள் அதில் கவனமாக இருக்கணும். நம்பர் 5, நீங்கள் எது செய்கிறதாக இருந்தாலும் இப்போவே செய்யுங்க. காலம் வந்து தாழ்த்தக்கூடாது. அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய நேரத்தை வந்து விரயம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. உடனடியாக பணம் சம்மந்தப்பட்ட முடிவுகளில் நீங்கள் செயல்படணும். கடைசியான விஷயம், எப்போவுமே இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பணம் அப்படிங்கிறது வந்து ஒரு இடத்துல சும்மா முடங்கி கிடக்கு அப்படின்னா அதனால் உங்களுக்கு எந்த விதமான பயனும் கிடையாது அப்படிங்கிறத. ஸோ பணத்தை எப்படி பெருக்கலாம், பணத்தை எப்படி வேலை செய்ய வைக்கலாம், பணத்தை வச்சு இன்னும் அதிகமான பணத்தை எப்படி உருவாக்கலாம் அப்படிங்கிற உங்களுடைய கவனத்தை நீங்கள் எப்போவுமே மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிற பணம் மேலும் மேலும் பணத்தை வந்து பெருக்கிக்கிட்டே இருக்கும். அடுத்த வீடியோவில் 80வது விதியோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.